ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்விஃப்ட் டீசல். இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, வண்டிலாம் ஸ்டார்ட் ஆகும், வண்டிலாம் டிரைவிங்லாம் நல்லாயிருக்கும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ராப்ளம் ஒரே ஒரு ப்ராப்ளம், ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆக மாட்டேங்குது. ப்ளோயர்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது, ஏசி மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதுதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. இந்த வண்டி ஏற்கனவே இது இப்போ நம்ம பார்க்குறது வந்து சென்னை கார்-டெக்கோட ஒன் ஆஃப் த ஒர்க் ஷாப். சரிங்களா? இந்த ஒர்க் ஷாப் வர்றதுக்கு முன்னாடி இது கிட்டத்தட்ட ஒரு 3 ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு தான் நமக்கு இங்கே வந்திருக்கு. அதுக்கான எவிடன்ஸை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் கேட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஒர்க் ஷாப்ஸுக்கு போயிட்டு அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அதுதான் அவங்க டேஷ்போர்ட்லாம் கம்ப்ளீட்டாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னை கார்-டெக்கை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக உங்களுக்கு இதோ 50% வரை டிஸ்கவுண்ட் பண்ணப்படும். கார் ஸ்கேனிங் போது மேலும் ஆன்லைன் சப்போர்ட்டும் அளிக்கப்படும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். It is in ignition on condition and then the AC is switched off condition. So I have been taking the live parameters at this condition. Relay is off. AC pressure 116 psi. AC switch. Compressor relay off. AC switch off. இதுதான் இந்த வண்டியிலேருந்து கேட்டின பிசிஎம்மு. இது ஃபியூஸ் பாக்ஸ் கியூம் பிசிஎம். சரிங்களா? ப்ரசைஸாக பிசிஎம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வரைக்கும் பண்ணுங்க. இதுதான் பிசிஎம். ஸோ இந்த பிசிஎம் தான் போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். ஏசி கம்ப்ரஸர் ஆன் பண்ணாமல் போனது காரணம் இந்த பிசிஎம் தான் டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒன்று இந்த பிசிஎம் ரிப்பேர் பண்ணி போடணும், இல்லை செகண்ட் வாங்கி போடணும், இல்லை புதுசு வாங்கி போடணும். ரிப்பேர் பண்ணி போடுறதுங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இதை ரிப்பேர் பண்ண முடியுமா, ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு. இது ஆஃபர் எனக்கு தேவையில்லைண்ணா. ஓகே, பிசிஎம் இதுலேருந்து கட்டிகிட்ருக்கோம். ஃபியூஸ் பாக்ஸ்லேருந்து இந்த பிசிஎம் போயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய ஷார்ட் சர்க்யூட் நடந்திருக்கு. அந்த ஷார்ட் சர்க்யூட் நேச்சுரலாக நடந்துச்சா இல்லை மேன்மேட் டிசாஸ்டராக தெரியல. மேன்மேட்னால் யாராச்சும் தவறுதலாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்து அது இங்கே தான் கொடுக்கணும், இல்லை எங்கே கொடுத்தாலும் வந்து பார்த்தோன்னா இங்கே ஷார்ட் தூக்கிறோம், இசிஎம்மில் பிசிஎம் தூக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ரஸ்ட்டு ப்ரிவென்டிவ் ஆயிலு இல்லை ரஸ்ட் ரிமூவல் ஆயிலு இல்லாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா WD-40 அந்த மாதிரி போட்டு இதில் அடிக்கிறாங்க. அதெல்லாம் நாட் குட் ப்ராக்டிஸ். ஸோ அதெல்லாம் இதை அடிச்சதில் நிறைய தெரியுது. போது ஏசி ப்ராப்ளம்லாம் நேராக நீங்கள் ஒரு ஏசி மெக்கானிக்கிட்ட எடுத்து கொடுக்குறதுலாம் வந்து பார்த்தோன்னா இப்போ உள்ள காருக்கெலாம் வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு ரைட் ஆன் டெசிஷன் கிடையாது. ஸோ ஒரு கம்ப்ளீட் எலக்ட்ரானிக்ஸு மெக்கானிக்கல் கம்ப்ளீட்டாக வந்து வெஹிக்கிளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்ச ஒரு பர்சன்கிட்ட கொடுத்தீங்கன்னா தான் அவர் டயக்னோஸ் பண்ணிவிட்டு பிறகு வந்து பார்த்தோன்னா ஏசி மெக்கானிக் கூப்பிட்டு கேஸ் ஃபில் பண்ண சொல்கிறதா இல்லை கம்ப்ரஸரில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ண சொல்கிறதாங்கிறதெல்லாம் அவர் டெசிஷன் எடுத்துக்கிட்டோம். ஸோ நீங்களாக எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைஸ்லாம் வரும். அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஏசி மெக்கானிக் கொடுத்தோன்னா அவர் ஏசி வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஏசி கம்ப்ரஸரை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறாரு, சர்வீஸ் பண்ணி பார்க்குறாரு. ரெஃப்ரிஜரண்ட் ப்ரெஷர் வந்து இப்போதும் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெஃப்ரிஜரண்ட் ப்ரெஷர் சென்சாரை மாற்றுறாரு. சரிங்களா? இப்படியே வந்து பார்த்தோன்னா எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. அது போக வந்து பார்த்தோன்னா தெர்மிஸ்டர் போயிருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அந்த டேஷ்போர்டை கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டு அந்த ஒர்க் பண்ணுறாங்க. இசிஎம்லேருந்து சிக்னல் வராதுன்னு சொல்லிட்டு இசிஎம் டு ரிலே டு கம்ப்ரஸர் இதுக்கான அத்தனை கம்ப்ளீட் பஞ்சு பிரிக்கிறாங்க. ஸோ அதனோட ஒரிஜினாலிட்டி போயிடுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அன்வான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மிஸ் டயக்னோஸ்னால நிறைய ஒரிஜினாலிட்டி போயிடுது, வெரி எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதனால் யூ வில் ஹேவ் டு கிவ் டு ரைட் diagnostic person who knows complete car systems.
It includes electrical, electronics, mechanical, AC, everything. So ஒரு ஹோலிஸ்டிக்காக யாருக்கு கம்ப்ளீட்டாக அந்த காரை பற்றி தெரியுமோ, யார் கம்ப்ளீட்டாக டயக்னோஸ்டிக் பண்ணுறதுக்கு கேபிலிட்டி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பிடென்ட் பீப்புள்கிட்ட கொடுத்தீங்கன்னா he could have been detected well without spending much cost and then damaging originality. ஸோ நீங்களாக டிசைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனை வரும். ஸோ be cautious. Thanks viewers. We Chennai Car-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.